இன்னொன்று இப்போ பிரேமலதா பல பேர் பல மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தர்ப்பவாதியாக மாறிட்டாங்க, கேப்டனுடைய எண்ணங்களுக்கு மாறாக அவங்க செயல்படுறாங்க, ஆன்மா மன்னிக்காதுன்ற அளவுக்கு எழுதுறாங்க. அதான் ரொம்ப பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சி ஒன்றுமே இல்லாமல் நாசமாக போகிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி வச்சு அந்த கட்சியை முதல்ல காப்பாற்றிடுவோங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுங்கிறது உள்ளபடியே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தானேங்க. அவங்க கட்சி அப்படியே கண்ணுக்கு எதுக்கு அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதற்காக பல மூவ் பண்ணுறாங்க. அப்படி ஒன்று தான் இது. இப்போ அவங்க சாதிச்சாங்களா இல்லையா? ஒரு ராஜ்யசபா சீட்டு கட்டாயமாக தர்றேன்ட்டாங்க. இது இல்லாமல் நிறைய பேசப்பட்டதாகவும் அதற்கான விஷயங்கள் அவங்க கைக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு பக்கம் தன்னை நம்பி வந்தவர்களையும் காப்பாற்றிட்டாங்க, கட்சியும் காப்பாற்றிட்டாங்க. இது தானே ஒரு தலைவர் செய்ய முடியும். சரியாக தானே செஞ்சுருக்காங்க. அன்னியார் அன்னியார் எங்கள் அன்னியார், அன்னையாய் அன்னையார் எங்கள் அன்னியார், அன்னியார் அன்னியார் எங்கள் அன்னியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அன்னியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அன்னியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அன்னியார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அன்னியார், வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அன்னியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அன்னியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அன்னியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அன்னியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அன்னியார், அன்னியார் அன்னியார் எங்கள் அன்னியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அன்னியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அன்னியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அன்னியார்.